அந்த போதையை ஒழிக்கிறதுக்கு உண்டான வேலையை கொஞ்சம் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை எஸ்பி மேற்கொள்ளணுன்றது இந்த நேர்காணல் வழியாக நம்ம தெரிவித்து கொடுக்குறோம். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ தலித்து மக்களுக்கு எதிரான சில பல சம்பவங்கள் எப்படின்னா நாங்குநேரி சின்னதுறையில் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த சிவகங்கை விஷயம் வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதை காவல்துறை ஒவ்வொரு முறையும் வந்து கண்ட்ரோல் கொண்டு வராங்க. ஆனாலும் இது பெரியார் மண் அப்படின்னு பேசினாலும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த தீண்டாமைங்கிறது வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு தனிப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த 23 வயசு பையன்கிட்ட 22 வயசு பையன்கிட்டலாம் நீங்கள் பெரியார் அண்ணா இவங்களெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாதுங்க. இவனுங்களுக்கெல்லாம் எத்தனை அசுரன் படம் வந்தாலும் எத்தனை ஜெய்பீம் படம் வந்தாலும் இவனுங்க திருந்த மாட்டானுங்க. பட்டாதான் தெரியுன்ற மாதிரி சிறைக்கு போகணும் ஒருத்தன் 2 பேரும். இப்போ அவன் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன வேதனை பண்ணுவாங்க? இப்போ இந்த பையனோட கையை வெட்டினதில் அவனுக்கு என்ன, இவன் எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுச்சு. அடுத்த ஜெனரேஷன் அவனோட கடைசி ஆயுதமே படிப்பு தான். அவன் படிச்சுட்டு வேலைக்கு போய் அவங்க அண்ணன் அவனுக்கு புல்லட் வாங்கி தரான். அதில் அவன் படிச்சுட்டு அடுத்த வருஷம் வேலைக்கு போகிறவனை இப்போ வெட்டி வச்சிட்டான். அதில் அவன் ரெக்கவரி ஆகிறதுக்கு 6 to 1 year ஆகிடும் அவன் ரெக்கவரி ஆகிறதுக்கு.